செய்யலாம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க கிருபை என்ன தாங்கட்ட ஏசப்பா. உங்க கிருபை என்ன தாங்கட்ட ஏசப்பா. உங்க மகிமையின் அன்பு என்ன தாங்கட்டும். உங்க தயவின் அன்பு என்ன தாங்கட்டும். நீங்க கண்ணீர் சிந்துகிற ஒரு பாத்திரமா இருக்கிறீங்களா? எப்பவுமே கவலையா இருக்கிற ஒரு வேதனை நிறைந்த பாத்திரமா இருக்கீங்களா? எப்பவுமே இருதயம் காயப்பட்டதா இருக்குதா? யாராவது ஒருவர் உங்களை கேவலப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, குறை சொல்றாங்க, என் வாழ்க்கையில நன்மை நடக்கல, இப்படி எல்லாம் நீங்க கவலைப்படுறவங்கள இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், நம்மளை மாற்ற இயேசுவால கூடும். நம்ம வாழ்க்கையை மாற்ற இயேசுவால கூடும். நிறைய வேலைகள்ல நான் அழுதது ஒண்ணு என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கல, என் சகோதரர் என்கிட்ட அன்பு காட்டல, எங்க அம்மா அப்பா கூட என்ன புரிஞ்சுக்கல, இப்படி எல்லாம் சொல்லி அழுறவங்க அநேகர் உண்டு. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம இருதயம் என்னன்னு தெரியும். அவருக்கு மட்டும்தான் நம்மளை தாங்கி நடத்தக்கூடும். சில வேளைகளில் மன உடைந்து ஒரு பாத்திரமா காணப்படுவோம். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, டாடி என்ன உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன், அற்புதம் செய்யும்படியா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நானும் ஒரு காயத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் சப்பா. இன்னைக்கு நிறைய பேரை குறிச்சு பைபிள்ல படிச்சேன் சப்பா. யோசிப்பா, ஒரு சொப்பனத்தை சொன்ன உடனே அதிகாரியா மாத்திட்டீங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் நிறைய பேரால புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். சில வேளையில தோணுது, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சப்பா, எவ்வளவு கிருபை செய்க சப்பா, எவ்வளவு கிருபை செய்க சப்பா, எனக்கு உங்க நல்வே தாக, உங்க நன்மை தாக சப்பா. உங்க பாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார், மிகுந்த இரக்கம் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை நீங்க வேதனைப்படுறவங்களா இருக்கலாம், அநேக சூழ்நிலையில நீங்க துக்கப்படுறவங்களா இருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், கூட யாருமே இல்லைன்னு கலங்காதீங்க. இயேசுவுக்கு உங்களை நல்லா வாழ வைக்க அவரால் முடியும். கூட யாருமே இல்லப்பா, நான் நிறைய கவலைப்பட்டு இருக்கிறேன், சில வேளைகள்ல எனக்கே என்ன பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இயேசு உங்களை கைவிடுறதில்லை, இயேசு உங்களை விட்டு விலகிறதில்லை. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா, என்ன ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா, என்ன ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. நான் அறைகள் கட்டப்பட்டு விளக்கு எரிகிறது பாத்திரமாய் மாறணும். என்னை சிலர் பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலங்க பொழுது என்ன மட்டும் ஆண்டவரை படைச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவர் உங்க கண்ணீரை மாற்றுகிறவர். அவருக்கு நம்ம மேல நிறைய அன்பு உண்டு. அவர் நம்முடைய ஊழியங்களை, வீடுகளை, குடும்பங்களை, நம்மை, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒரு 5 நிமிடம் உங்க கவலைகளை மட்டும் இயேசுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க கவலைகளை மட்டும், உங்க கஷ்டங்களை மட்டும், உங்க வேதனைகளை மட்டும், உங்க பாரங்களை மட்டும், உங்க துக்கங்களை மட்டும் சொல்லி ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயம் எவ்வளோ பாரப்படும், உங்க இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். நம்ம இருதயத்துல இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சில வேளைகள் எல்லாம் லைட்டை அணைச்சு போட்டு நம்ம படுக்கையில இருந்து அழுதுருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு நேரம் நான் அழ போறேன், எவ்வளவு நேரம் நான் வேதனைப்பட போறேன், அந்த படுக்கையில் அழுதுருப்போம். சில வேளைகள்ல நம்ம மனசுக்கே தோணும், நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராதா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராதா? இயேசு வாழக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இயேசு வாழக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். யாரெல்லாமோ உங்களை தள்ளலாம், இயேசு தள்ள மாட்டாரு. இயேசு வெறுத்து ஒதுக்க மாட்டாரு. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன வச்சு நீங்க என்ன ஏசப்பா செய்ய போறீங்க? வேற யாராவது அறிவாளியா, திறமசாலியா எடுங்க. ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு நீ வேணும்னு என்ன கேட்டாருங்க. என்னை பார்த்து கேட்ட கேள்வி இருந்தார், ராஜகுமார் நீ எனக்கு வேணும்னு கேட்டாரு. எவ்வளவு அன்பு இல்லை, என்னை விட இதுல திறமைசாலிகள் நீங்க.
என்னை விட நீங்க கல்வி அறிவுல கூடுனவங்க, என்னை விட உங்களை அதிகமா நேசிப்பாருங்க, என்னை விட அதிகமா நேசிப்பாரு. ஒருவேளை ஒரு பக்கத்துல நான் இன்னும் போகாததுனால அவர் வார்த்தை எனக்கு கேட்கப்பட்டிருக்காது. நான் இன்னும் ஒரு பக்கத்துல போகாததுனால என் நிலைகள் அவருடைய அன்பு எனக்கு தெரியாம இருந்திருக்கும். ரொம்ப நேசிக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேசுனது ஏசப்பா, ஊழியக்காரர் அல்ல, ஏசப்பா. அந்த இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒருவேளை அறிவு திறன் குறைவா இருக்கலாம், ஆனா இயேசுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க அவருடைய கைகள்ல இருக்கிற ஒரு குழந்தைய போல, ஒரு குழந்தைய போல அந்த பெற்றோர் கீழே விடுறதில்ல, தோல்லே சுமப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு இயேசு உங்களை சுமக்கிறவரா இருக்கிறாரு, உங்க மேல மிகுந்த அன்பு காட்டுறவரா இருக்கிறாரு. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உங்க கவலைகள், உங்க பாரங்கள், நீங்க மனசுல என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை சொல்லி மன்றாடுங்க, அதை சொல்லி மன்றாடுங்க. இயேசுக்கு மறுபடியும் சொல்றேன், இயேசுக்கு உங்களை பிடிக்கும். எங்கேயும் வெறுத்து ஒதுக்க மாட்டாரு, எங்கேயும் தள்ளி விட மாட்டாரு. அவருக்கு நீங்க தான் செல்ல பிள்ளைங்க, அவருக்கு நீங்க செல்ல பிள்ளைங்க. இன்னைக்கு உங்களை ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல உங்களை தேடி வந்திருக்கிறாரு. என் பிள்ளைங்க எனக்கு பிரியமா நடப்பாங்களா? இன்னைக்கு சில காரியங்களை குறித்து ஜெபிக்க கேட்டார். இல்லை கேட்டார் தெரியுமா? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பாவத்துல விழுந்த அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, கொஞ்ச இடத்துல சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவுட்ரோ ஏதோ ஒரு லைன்ல இருந்து ஆண்டவருக்கு அழுகையா இருக்கும்ல, ஐயோ என் பிள்ளை குடித்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் சர்ச்சைக்கு சரியா வர்றதில்லை. ஏசப்பாவுக்கு அந்த பிள்ளைகளை குறிச்சு ஒரு அழுகை இருக்கும்ல, என் பிள்ளை ஆலயத்துக்கு போகலன்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்க உங்களை ஒருவேளை அழைத்திருக்கலாம்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக மன்றாட அழைத்திருக்கலாம்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல தேவன் கேட்கிறாரு, யார் போவா என் காரியமா, யார் போவா என் காரியமா, மன்றாட யார் இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, ஏசப்பாவை பார்த்து கூப்பிடுங்க, ஆண்டவரே என்ன உங்க பாத்திரமா மாற்றுங்கப்பா, என்ன உங்க பாத்திரமா மாற்றுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறாரு. உங்கள் நடுவே அவர் ஒரு வெண்வஸ்திரம் தரித்தவராய் உங்கள் நடுவே நிற்கிறாரு. அவர் உங்களோடு சேர்ந்து அழுறாரு. இங்க இருக்கிற ஒரு மகளோடு ஆண்டவர் பேசுகிறாரு. என் பிள்ளைய உன் இருதயத்துல அநேக காயங்கள் இருக்கிறத பார்க்கிறேன். உன் இருதயத்துல நிறைய காயங்கள், வெளியே தெரியறதில்லை. நீ வெளியே நல்லா சிரித்து வருகிற ஒரு மகள், உன் இருதயத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. அது வார்த்தையினால, சில பேர் புறக்கணிச்ச காரியங்கள்னால அப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காயங்கற்ற கர்த்தர். உன் கவலைகளை என் மேல வைப்பியா, உன் கவலைகளை என் மேல வைப்பியா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு 5 நிமிடம் உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க. உங்க பாரத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க வேதனையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் இந்த காரியத்துல எல்லாம் பாரப்படுறேன், இந்த காரியத்துல எல்லாம் கலங்கி போயிருக்கிறேன், ரொம்ப வேதனையா இருக்கு ஏசப்பா, ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால சில வேலைகள்ல முடியல ஏசப்பா, சில வேலைகள்ல முடியல. ஜோபடி என்ன மாற்றம் நடக்குதுன்னு நான் பேசியிருக்கிறேன் ஏசப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்க. சிறு கூட்டமே நீ பயப்படாத, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாத. சிறு துளி தாங்க பெருவெள்ளமாய் மாறும். சிறு துளிக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு, சிறு துளிக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. சிறு வெள்ளம் அல்ல, அது சிறு துளிதான். ஆனால் ஒரு நாள் காட்டாறு வெள்ளமாய் மாறக்கூடிய வல்லமை உண்டு. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலை எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா இயேசுவால உங்களை மாற்ற முடியும், காட்டாறு வெள்ளமாய் மாற்ற முடியும். காட்டாறு வெள்ளத்தை எந்த மழையாலையும் தடுக்க முடியாது. பெரிய பெரிய கற்களை உருட்டி கொண்டு போவோம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சாதாரண நிலையில இருக்கிறதுனால சில தடைகளை மேற்கொள்ள முடியலன்னு நீங்க கவலைப்படலாம். ஆண்டவர் உங்களுக்குள்ள மகிமையாய் கடந்து வரும் பொழுது எத்தனையோ போராட்டத்தை உங்களால ஜெயிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசு சிலருடைய கையை பிடிச்சிருக்கிறத பார்க்கிறேன். சிலருடைய தோள்கள் மேல அவருடைய கை இருந்துட்டு சொல்லுது, நீ
நீ சமாதானப்பட. நீ அழுறக்கு இந்த இடத்துல வரல, நீ என்னோடு பலப்பட வந்திருக்கிற. நீ சமாதானப்படு, நீ சமாதானப்படு. மன ரீதியா நீ ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஜெபிக்க முடியலன்னு நீ கலங்குற. நீ இயேசுகிட்ட கேளு, ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கிற பாத்திரமா மாற்றுங்க, என்ன ஜெபிக்கிற பாத்திரமா மாற்றுங்க. இங்க மறுபடியும் ஒரு சகோதரி ஆண்டவர் பேசுகிறாரு. நீ ரொம்ப மன வருத்தத்துல வந்திருக்கிற, ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கிறாரு. அடையாளம் காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, யாரும் இல்லைன்னா அப்படியே ரொம்ப உடைஞ்சிருவீங்க, யாரும் இல்லைன்னா ரொம்ப உடைஞ்சிருவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் இன்னைக்கு உன்னை பலப்படுத்த போகிறேன். எப்படி ஒரு குழந்தை அழும்பொழுது அந்த தகப்பனார் அல்லாத நான் கூட இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தராம இருப்பேனா அப்படின்னு தூக்குறது போல சிலரோடு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறத பார்க்கிறேன். நீ சிந்துகிற கண்ணீருக்கு நான் பதில் தருகிற கர்த்தர், உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், உனக்கு நன்மையானதை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் அப்படியே ஒரு 2 நிமிடம் துதிங்க, 2 நிமிடம் துதிங்க. எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க. ஒரு 2 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க. இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் உங்க மேல அவருடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நீ எனக்காக நீ என்ன செய்ய போகிற, நீ எனக்கு பிரியமா உன்னை அர்ப்பணிக்க போறியா, நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் உன்னை ஜெபத்துல நிலைநிறுத்த விரும்புகிறேன், நான் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறேன், நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னை கொண்டு நான் பலப்படுத்த விரும்புகிறேன். சில வேளைகளில் ஒரு சூழ்நிலை பார்த்து வெதிர்த்து ஒதுக்கின சிலர் இருக்கலாம், அவங்க கிட்ட பணம் இருக்கிறதுனால ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், நீ எனக்கு வேணும், அர்ப்பணி அர்ப்பணி, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், நீ எனக்கு வேணும். நான் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை ஜெபிக்கும் பொழுது ஒரு மரண கட்டு மாறணும், என் பிள்ளை ஜெபிக்கும் பொழுது அந்த எல்கைக்குள்ள மாற்றம் வரணும், என் பிள்ளை ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படணும். ஒருவேளை நீ இன்னைக்கு அழுற பாத்திரமா இருக்கலாம், ஒருவேளை நீ இன்னைக்கு கலங்குற பாத்திரமா இருக்கலாம். உன்னை கொண்டு அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த வேளையிலும் உங்க நடுவில் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். ஒரு காரியம் இதுதான், மறுபடியும் ஒரு காரியத்தை பேசுகிறார். ஒரு இடத்துல நின்று ஒருத்தர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நான் கூட இருக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்கிறார், நான் அற்புதம் செய்கிற கர்த்தர், அற்புதம் செய்கிற கர்த்தர், நான் காயங்களை கட்டுகிற கர்த்தர், உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற கர்த்தர். என் கரம் குறுகி போவதில்லை, என் கரம் உன்னை விட்டு விலகுறதில்லை, என் கரம் உனக்கு நன்மையானதை கட்டளையிடும். லகினோ ரஷன் தனக் அமௌதுடன் தரபோ. ஆண்டவருடைய கரம் உண்மையில் இருக்கிறது, அந்த ஆணி பாய்ந்த கரம் உண்மையில் இருக்கிறது. அன்பு மகளே, உன் கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தங்கச்சி, உன் கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு சோர்ந்து போற, எதுக்கு சோர்ந்து போற? நீ மகிமையின் பாத்திரம், நீ மகிமையின் பாத்திரம். மறுபடியும் சொல்றேன், இல்ல ஒன்றுக்கு உதவாது இல்ல, நீ இப்பதான் உதவ போற. இனிதான் உங்ககிட்ட மாற்றம் வரப்போகுது, இனி உங்ககிட்ட அற்புதங்கள் நடக்க போகுது, இனி நான் உன்னை பிரகாசிக்கிற பாத்திரமாய் மாற்ற போறேன். எல்லாரையும் இயேசுகிட்ட சொல்லுங்க. அன்பு சகோதரா, இயேசுவை பார்த்து கூப்பிடுங்க. உங்க நடுவே இந்த கட்டடங்கள் அப்படியே மாறி அப்படியே ஒரு மகிமை வெளிச்சம் கடந்து வருகிறத பார்க்கிறேன். ஒரு பிரசன்னத்தின்
மகிமை கடந்து வருகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகிமை சிலர் மேல இறங்குகிறத பார்க்கிறேன். சிலர் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். சிலர் மேல தேவ கிருபை வெளிப்படுகிறது. லகபாதி நந்த ரகபௌது நந்த ரகபௌ நவாஸ்தா ரஷேதே நேகே மீது நந்தரபௌ. இப்பொழுது ஒரு பெரிய தூதர்கள் 3 பேர் உங்க நடுவுல எழும்புறாங்க. நீ எழுந்துரு, உன் அறையை கட்டிக்கொள், விளக்கு எரிய உன்னை ஆயத்தப்படு, உன் விளக்கு எரிய ஆயத்தப்படு. இனி நீ மங்கின விளக்கல்ல, பற்றி எரிகிற பிரகாசிக்கிற விளக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஆலோசனை கொடுத்திருக்கிறார். எழும்பு சீயோனே எழும்பு, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். துளிர்விடும் காலம் உன் நடுவில் வருகிறது, துளிர்விடும் காலம் உன் நடுவில் வருகிறது. ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் சுவிசேஷம், சத்திய வசனம் உன்னை தேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். லகபௌது நந்தரகபௌ. 2 காரியத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறோம். யார் யார் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் பயன்பட போகிறேன், அவங்க தங்களுடைய இருதயங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. வலது கரத்தை எடுத்து இருதயங்களை நான் உமக்கு பிரியமா பயன்படணும். என்ன அப்படி மாற்றம்? யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்ப்பணித்ததுனால ஒரே நாள்ல தலைவர், ஒரே நாள்ல தலைவர். இன்னைக்கு நீங்க எதுல கவலைனாலும் சரி, அப்படியே இருதயத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரங்கள் இப்பொழுது உங்களை கவனிக்கிறது. ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கவனிக்கிறது. ஒரு தூதர் உங்களுடைய அந்த பிக்சர் அப்படியே வரைகிறத பார்க்கிறேன். உங்க முகம், சிலருடைய முகம், கண்கள் அப்படியே அந்த கண்ணீர்னால நிறைந்து அது ஒரு காஞ்ச ட்ரையா காணப்படுது. சிலர் அப்படியே படங்களாவே இந்த தூதர் வரைகிறாரு. வரைஞ்சிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பிக்சர் நான் எடுத்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா? ஒன்ன ஒரு நாள் பலமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். ஒன்ன கொண்டு திரள் சனங்களுக்கு நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு உன்னை பயன்படுத்துவேன். ஒரு போர்வெலர் மிஷின் ஒன்று இறங்கி போர் போடுகிறத பார்க்கிறேன். அது நீண்ட தூரம் போன உடனே கலர் கலரா மண்ணு கல் இதெல்லாம் அடிச்சு வருகிறது. கொஞ்ச நேரத்துல அதுல இருந்து தண்ணி வெளியே வருகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுறா, அந்த போர் மிஷின் முதல்ல போயிட்டு மண்ணை தான் கொண்டு வந்துச்சு. அதனால எதையும் நினைக்காத, உள்ள வருகிறது தண்ணீர். ஆண்டவர் சொல்லுகிற, ஒருவேளை நீ மண்ணாய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிற, நீ ஜீவ நீரோற்றாய் பயன்பட போகிற, அநேகருக்கு ஆசீர்வாத நீரோற்றாய் பயன்பட போற. கர்த்தர் அப்படி பயன்படுத்த போறார். கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த போகிறார். லிகா ரோஷி மே ரபௌ துனந்தரோ தலஹதினா ஹதரந்தி நிமே ராஷி தனேகே மே ஹபௌ துனந்தரபோ. இயேசுவின் வல்லமை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதுல இருக்கிற தம்பிமார்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நன்மை கிருபை எல்லா பிள்ளைகள் மேலும் மகிமையாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சபையை குறித்து அடுத்த திட்டங்களை பேசும்படியாய் நாம் செபிக்க போறோம். சபையை குறித்து ஆண்டவருடைய திட்டங்கள் வெளிப்பட செபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம் தான். இயேசுவின் கரங்கள் திருச்சபை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் வசனங்கள் மூலமா நிறைய பேசிட்டேன்னு சொல்லுகிறார். வசனங்கள் மூலமா உனக்கு தெளிவா பேசி இருக்கிறேன். இனி செய்ய வேண்டிய காரியம், நான் உன் மூலமா எல்கை எவ்வளவு வைத்திருக்கிறேன். காத்திரு. அதற்கு ஜெபிக்க நீ ஆயத்தமாயிரு. நான் மீண்டும் உன்னிடத்தில் வருவேன். வந்து உன்னோடு பேசுவேன். உன் எல்கைகள் எவ்வளவா இருக்க வேண்டும், உன் எல்கைகளின் திட்டம் என்ன? இதோ நான் மீண்டும் காத்துக்கொள்ள, மீண்டும் உன்னோடு பேச வேண்டிய அநேக வார்த்தைகள் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், அதுவரையிலும் உன் அறைகள் கட்டப்பட்டதோ விளக்கு எரிகிறதுமாய் இருக்கட்டும். ஆண்டவர் மறுபடியும் கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொல்லுகிற வார்த்தை, இதோ உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன். உன் விண்ணப்பங்களை கேட்டேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை மகிழ்ச்சியின் வாழ்க்கையில நிரப்புவேன். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. எங்களோடு பேசினதற்கு நன்றி. இறைவதற்கு நன்றி. யாவரை பிதா குமார பரிசுத்த ஆவியானவரை நாமத்தில் வாழ்த்தி வைக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கிருபையை உங்க மத்தியில வைக்கிறத பார்க்கிறேன். அது தங்க தோளால் ஆன ஒரு கடிகாரம் போல. அந்த தங்கத்தோல் மேலிருந்து கீழே இறங்குறத பார்க்கிறேன். கவனித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் உன் ஜெப நேரத்தை நான் கவனிக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். உன் ஜெப நேரத்தை பெருக பண்ணு. வேதத்தில் அதிகமாய் தரித்திரு. மீண்டும் நான் வரும் பொழுது அபிஷேகமும் தேவ வல்லமையும் உன் எல்கைகளை குறித்து நான் உன்னோடு பேசுவேன்.
ஆண்டவரே நீர் அப்படி பேச போறதுக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்கள், அருமையான சகோதரிகள், தாயார், அருமையான ஊழியக்கார் எல்லாரையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை கூட ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தர் அளவில்லாத கிருபையில் வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க கடவர். ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை வெளிப்படட்டும். காத்திரு, பெரிய ஆசீர்வாதம் உன் நடுவிலே வெளிப்படும். ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிறேன். அப்பிரயோஜனமான வேலைக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.